யாருன்னா வந்து உங்கூட்டாண்டு வந்து விஜய் வெளில வா, விஜய் வெளில வாண்ணா கூப்பிட்டாங்க. சார் விஜய் சார் வெளில வாங்க சார், தயவு செய்து மக்களை பாருங்க சார், பிரச்சனையை இப்படி தானே சொன்னாங்க. நான் வெளியில வருவேங்க, வர வேண்டிய நேரத்தில் வருவேங்க அப்படின்னா அது பதில். சூப்பர் ஸ்டார் சொல்லுவார்ல, வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். அவரையே பயமுறுத்தி ஆமா, அப்படியே நீங்க பயமுறுத்திட்டா அவர் பயந்துருவாரு. நீங்க ஒண்டி தான் உச்சக்கட்ட நடிகர், அவர் கோலி விளாண்டுருக்கிறாரு. ஏன் இப்போ படம் பார்க்கல கட்சியா ஜெயிலரு பார்த்தீங்களா இல்லையா? உங்களுக்கு தான் வைப்பு சாங்கெல்லாம் இருக்குதா? அவருக்கு இல்லையா? தளபதி பாட்டிலேருந்து போட்டுனுக்கிறார். நீங்களாம் தளபதி அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடியே தளபதி படம் பயங்கர பாப்புலரு. நட்புனா என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு டைலாக் வச்சிருப்பாரு. அதை போய் பார்க்க சொல்லுங்க. ஒரு நட்புன்றதே கிடையாது. சார் நான் கேட்குறேன், விஜய் சாருக்கு யார் நட்பு? நண்பர்கள் யார்? டெல் மீ ஹூம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஐ வில் டெல் ஹூ யூ ஆர்னுவாங்க. எங்கன்னா ஒரு 4-5 பெரிய நண்பர்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அவருக்குன்னு. யாருமே கிடையாது. ஹி இஸ் அ வெரி ஒரு என்ன சொல்கிறது, அவர் ஒரு சைலோ பர்சன். பெருசாக பழக மாட்டார், இன்ட்ரோவர்ட். இஸ் நாட் அன் எக்ஸ்ட்ரோவர்ட். யார்கிட்டையும் பேச மாட்டார், பழக மாட்டார். நண்பர்கள் நிறைய பேர் கிடையாது, தோழர்கள் கிடையாது. நிறைய திருமண நிகழ்ச்சிகள் தோழிகள் சிலர் இருக்காங்க. திருமண நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாங்க. யார் வீட்டு திருமண நிகழ்ச்சியில் கலந்தீங்க? யாருன்னா பொதுமக்கள், ஏழை வாழ தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் வீட்டில் கல்யாணத்தில் இருந்தீங்க? பெரிய பெரிய சீமான்கள், சீமாட்டிகள் வீட்டு கல்யாணத்தில் பெரும் முதலாளிகள், பணம் எடுப்பவர்கள். அதை பணம்னா எப்படி கருப்பு பணத்தை நிறைய அப்படி கூட நான் புரிஞ்சுக்கலாம். இன்கம் டேக்ஸ் சரி நிறைய வரி கட்டுறவங்க, வருமான வரி நிறைய கட்டுறவங்க கல்யாணமாக தேடி தேடி நீங்கள் போய் அட்டன் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லலாமா? நான் புரிஞ்சுக்கிட்டுமா? கடைசியாக ஒரு சாதாரண கல்யாணம், இல்லை சாதாரண வீட்டு நிகழ்ச்சியில், இல்லை சாதாரணமாக ஒரு விஷயத்தில், இல்லை ஏதோ வந்து இப்போ ஏஆர் ரஹ்மான் இருக்கார், திடீர்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு பக்கத்தில் இருக்க தர்காவுக்கு போயிட்டு வந்திருப்பார். திடீர்னு பார்த்தா அங்கே ஏதோ வந்து சந்தனக்கூட்டில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ நிகழ்ச்சியில் கலந்துக்கினாங்கன்னு வரும். இவர் அந்த மாதிரி பொது நிகழ்ச்சியில் எத்தனை கலந்துருப்பார். இல்லை எதனா ஒரு சர்ச்சில் எதனா ஒரு ஃபங்க்ஷன், நியூ இயர், கிறிஸ்மஸ் டைம், அதை தாண்டி இந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஏழை பாழைகளுக்கு. ஆனால் அந்த காலங்களில் அதெல்லாம் செய்திருக்காரு. இப்போ செஞ்சாரா? வளர்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் தான் செய்வீங்க. அவங்களும் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தாங்க. அமைச்சரானதுக்கப்புறம் தான் ஊழல் பண்ணுறாங்க. உண்மை அதானே? அதுவரெல்லாம் நல்லா தானே இருந்தீங்க, அப்புறம் தானே தப்பு நடக்குது. நல்லா நல்லா இருப்பேங்க, உங்கள் வீட்டு பிள்ளை பயங்கரமாக உழைப்பேங்க அப்படின்னு கேட்குறீங்க. வாய்ப்பு கொடுத்தோன்னே உங்கள் வீட்டு பிள்ளை என்ன பண்ணுது? ஊற வச்சு ஒலையில் போடுது உங்கள் வீட்டு பிள்ளை. அதானே நடக்குது. அப்போ நீங்கள் மாற்று சொல்கிறீங்கல்ல, அவர்களுக்கு என்ன மாற்று? என்ன ஒன்று, அது என்ன பேச்சு? அது அந்த திருப்பி திருப்பி அதையே பேசுறது என்ன? அது ட்ரிகர் பண்ணுற மாதிரி இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி கோவத்தை மூட்டுற மாதிரி இல்லை.